ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு முருகருடைய கந்த சஷ்டி மகா கந்த சஷ்டி விரதம். இன்னைக்கு 2வது நாள். நான் வந்து 2வது நாள் வெற்றிகரமாக இன்னைக்கு விரதம் இருந்துட்டேன். இப்போ முருகர் கோயிலுக்கு வந்திருக்கேன். முருகர் கோயிலுக்கு எதுக்கு வந்திருக்கிறேன்னா, என்கிட்ட வந்து முருகர் சிலை இல்லை. முருகர் சிலையும் வேலும் இல்லை, படம் தான் வச்சுருக்கேன். அடுத்த வருஷம் கண்டிப்பாக சிலை வேல் வாங்கிடுவேன். கண்டிப்பாக விரதம் இருக்கிறவங்க முதல் நாளும் கடைசி நாள் சூரசம்காரத்துக்கு பால் அபிஷேகம் பண்ணணும். நம்ம வீட்டில் முருகர் சிலை வேல் இருந்தால் பால் அபிஷேகம் பண்ணணும். நேற்று எனக்கு ஒரே மழை, கோயிலுக்கு வர முடியல. அதனால கோயிலில் பால் வாங்கி கொடுத்து முருகருக்கு பால் அபிஷேகம் பண்ணிட்டு, அப்புறம் என்கிட்ட வேல்மரல் புக்கு இல்லை, வேல்மரல் புக்கு வாங்கிட்டேன். இந்த புக்கு எப்படி படிக்கணுன்றத, இது வந்து 48 நாள் நம்ம மனசுல ஒரு வேண்டுதல் வச்சுக்கணும், பொருத்தனை பண்ணிக்கணும். படிச்சோம்னா நம்ம என்ன வேண்டி பொருத்தனை பண்ணி படிக்கிறோமோ அந்த அந்த காரியம் நமக்கு நடக்கும். இந்த வேல்மர புக்கு படிக்கிறதுனால நமக்கு என்ன லாபம்னா, நம்ம போன ஜென்மத்தில் பண்ண கர்ம வினைகள் குறையும். அதனால சரி, என்கிட்ட வேல்மர புக்கு இல்லை, அதனால மார்க்கெட்ல போயிட்டு புக்கு வாங்கிக்கணும். முருகருக்கு விளக்கு போட்டுட்டு பாலபிஷேகத்துக்கு பால் கொடுத்துட்டு பூஜைலாம் பார்த்துட்டு வீட்டுக்கு போய் என்னுடைய விரதத்தை இன்னைக்கு முடிச்சிருவேன். கண்டிப்பா நீங்களும் வேண்டி நம்பிக்கையோட சஷ்டி விரதம் இருங்க. அந்த முருகர் உங்களுக்கு நல்லதே செய்வாரு. நம்ம என்ன வேண்டி பொருத்தனை பண்ணி நம்ம செய்யறோமோ, யாருக்கு கடவுள் இருக்கிறாரோ இல்லையோ எனக்கு தெரியாதுங்க. என் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கடவுள் கண்டிப்பா இருக்கிறாரு. பாய்.